நான் ஏடிஆர் கோவையிலிருந்து நான் இந்த ப்ராடக்ட் எடுத்தேன். நம்பிக்கை இல்லாமே எடுத்தேன். இருந்தும் கூட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த உடல்ல கை கால் வலி இதெல்லாம் இருந்தது. அப்போ கூட நான் அந்த பயத்தில் மேடம்கிட்ட கேட்டேன், மேடம் இந்த மாதிரி இருக்கு என்னன்னு நீங்களும் பயப்பட வேண்டாம், உங்க பாடி டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிற விஷயம் தான், தைரியமா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு மிராக்கல் தான் என்னுடைய பாடியில நடந்தது. மிராக்கல்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்டட் ப்ராடக்ட் நான் லைஃப்ல பார்த்தது கிடையாது. காரணம், இந்த ப்ராடக்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய டயபெட்டிக் லெவல், அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் 250க்கு மேலதான் இருந்தது. சாப்பாட்டுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 350 380 எல்லாம் என்னுடைய சுகர் லெவல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆவரேஜ் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க, HbA1c பார்த்துட்டீங்கன்னா 11+ இருந்தேன் நான். அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல தான் நான் இந்த ப்ராடக்டை எடுத்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ப்ராடக்ட் எடுத்து ஒரு பாக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளவே என்னுடைய ஆவரேஜ் பிளட் சுகர் 11+ இருந்தது. பார்த்துட்டீங்கன்னா பிலோ 6க்கு வந்துருச்சு. பிலோ 6 எக்ஸாக்டா சொல்லணும்னு 5.7. அதாவது பிலோ 6 சொல்லிச்சுன்னா அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்டே அல்ல. ஆஸ் பர் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னு சொன்னா டயபெட்டிக்கே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தந்தது. இப்ப எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா என்னுடைய எம்டி பிளட் சுகர், அதாவது பாஸ்டிங் சுகர்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டீங்கன்னா பிலோ 90 தான் எனக்கு ரீடிங் இப்போ வந்துட்டு இருக்கு. அதுவே எனது சாப்பாட்டுக்கு பிற்பாடு போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா 150 160க்கு மேலதான் அந்த லெவல்ல தான் இன்னைக்கு எனக்கு டயபெட்டிக் எனக்கு ரீடிங் வந்துட்டு இருக்கு. ஆவரேஜ் பிளட் சுகர் 11+ இருந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஆங்கில மருத்துவர், அதாவது இந்த டயபெட்டாலஜி அவங்கள போய் நான் சந்திச்சேன். சரி, அங்கேயாவது ஒரு ரெமெடி கிடைக்குமா அப்படிங்கிறதுல ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவரை போய் சந்திச்சேன். அவங்க என்னுடைய ஃபைலை பார்த்துட்டு என் முகத்துல தூக்கி வீசி எறிஞ்சாங்க. உன்னை காப்பாற்ற முடியாது, அவ்வளோ பேட் கண்டிஷன்ல உன்னுடைய பாடி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க. உண்மையிலுமே அன்னைக்கு நான் என் மனதளவில் நான் ரொம்ப உடைஞ்சு போனேன். ஸோ இதனால எனக்கு என் பாடியில் என்னென்ன ப்ளஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, இயற்கையாகவே டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது இந்த டயபெட்டிக்கால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு சோம்பல் தன்மையா தான் இருப்பாங்க. ஒரு லேசினஸ் இருக்கும் அவங்க பாடியில, ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்காது. ஆனா இந்த ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் பாடி ஒரு வெயிட்லெஸ்ஸா எனக்கு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு பிரிஸ்னஸ், என்னுடைய வாக்கிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மிடுக்கான ஒரு நடை எனக்கு தென்பட்டது. ஒரு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, ஒரு இளமையான ஒரு தெம்பு. அதாவது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு நான் என்ன ஆரோக்கியத்திலும் என்ன ஒரு திரகாத்தரமா இருந்தானோ அந்த நிலைமை எனக்கு இங்கே திருப்பி கிடைச்சதுதான் இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்த எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது பார்த்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்டே கிடையாது. இது யாருக்கெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய ஆசி இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வருங்கிறத முதல்ல நம்ம நம்பணும்.